ஸோ ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் கடைசியாக பார்த்த டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த். அதாவது 2 பாயிண்ட்ஸ் செப்பரேட்டட் பை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடுறேன். யா. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இங்கே எழுதியிருக்கு. ஸோ ப்ரெஷர் at a depth below the surface of a liquid open to the atmosphere is greater than the atmospheric pressure by amount rho gh. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து அட் ஒரு டெப்த்தை நம்ம கீழே ட்ராவல் பண்ணுறோம். இப்படி ஒரு டெப்த்து நம்ம கீழே ட்ராவல் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வெர்டிக்கல் டெப்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா இந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் அட் அ டெப்த் ஏ, அதாவது இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இப்போ இங்கே இருக்கிற ப்ரெஷர், இந்த பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் மைனஸ் இந்த பாயிண்ட் ஏல இருக்கிற ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அட் அ டெப்த் ஹெச் வந்து கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோ ஜி ஹெச் டேர்ம் இருக்குல்ல, அந்த ரோ ஜி ஹெச் டேர்ம் வந்து கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் பாயிண்ட். மேபி ஒயிட் போர்டில் நான் கூட எழுதி போடுறேன். ஸோ கண்டெய்னர் அண்ட் வாட்டர் வந்து இப்படி இருக்கு. இந்த இடத்துல பாயிண்ட் ஏ இருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் பி. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட் ஆஸ் யூஷுவல் ஹெச். ஸோ அட் பாயிண்ட் பி வந்து அட் பாயிண்ட் பியில் வந்து கேஜ் ப்ரெஷர் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, கேஜ் ப்ரெஷர் ஓகே. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து அட்மாஸ்பியர், லெட்ஸே பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் பிக்கும் பாயிண்ட் அந்த டாப் சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எல் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ கேஜ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி வந்து டாப் மோஸ்ட் லைக் அட்மாஸ்பியர் வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அட்மாஸ்பியரை மீட் பண்ணுற இடம், அங்கேருந்து பாயிண்ட் பிக்கும் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பேசிக்கலி ரோ ஜி எல், இதுதான் கேஜ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி. கேஜ் ப்ரெஷர் இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? வெறும் அப்சல்யூட் ப்ரெஷர் அட் பி வேணும்னா, ஸோ ப்ரெஷர் அட் பி நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் ப்ளஸ் இந்த அடிஷ்னல் கேஜ் ப்ரெஷர் டேர்ம் வரும் ப்ளஸ் ரோ ஜிஹெச். பேசிக்கலி சிலிண்டரிக்கல் எலிமெண்ட் எடுத்து ரெண்டு சைடும் ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணால் இதே ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேஜ் ப்ரெஷர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஜஸ்ட் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் அண்ட் அந்த பாயிண்ட், அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கேஜ் ப்ரெஷர். அண்ட் கேஜ் ப்ரெஷரோட நீங்கள் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் டேரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? சிம்பிளாக இதுதான் வந்து கேஜ் ப்ரெஷர். இந்த பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ யா, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் பாராடாக்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ the expression for gauge pressure or just pressure difference between 2 points separated by vertical distance independent of the area. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேஜ் ப்ரெஷர் டேர்ம் இருக்குல்ல, இந்த ரோ ஜிஎல் டேர்ம், பேசிக்கலி இந்த ப்ரெஷர் ஈக்குவேஷனில் இந்த ரோ ஜிஎல் டேர்ம் இருக்குல்ல, அந்த ரோ ஜிஎல் டேர்மில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, எந்த ஏரியா டேர்முமே இல்லை. கரெக்டாக? இண்டிபெண்ட் ஆஃப் ஏ டேர்ம். ஸோ இதோட மீனிங் என்ன? இண்டிபெண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா. கரெக்டாக? இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ உங்கள் கண்டெய்னரோட ஷேப் என்னவா இருந்தாலுமே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் தான், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்டெய்னர் இப்படி இருந்தாலுமே, உங்கள் கண்டெய்னர் இப்படி இருக்குது அண்ட் வாட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த என்ன ஷேப்பாக இருந்தாலுமே, கண்டெய்னர் எந்த ஷேப்பில் இருந்தாலுமே, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து ஹெச்னா எப்பவுமே இந்த ஈக்குவேஷன் வேலிடாக தான் இருக்கும். பிபி மைனஸ் பிஏ எப்பவுமே இந்த ஃப்ளூயிட் டென்சிட்டி ரோன்னு வச்சுக்கிட்டோம்னா ரோஜி ஹெச். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எந்த ஏ டேர்முமே வரல. கரெக்டாக? இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் எந்த ஏரியா டேர்முமே வரல. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லா கேஸ்லையுமே வேல்டு தான். இந்த ஈக்குவேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, height of the fluid column is important, not the cross sectional area or the base area or the shape of the conductor. Thus the liquid pressure is same at all points in the same horizontal level. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன? இதே ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது ஓகேவா. இந்த பாயிண்ட் ஏக்கும் இந்த பாயிண்ட் பிக்கும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து அந்த ρgh. ஓகே, இது வந்து ஹெச்னு வச்சுக்கணும். அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ρgh தான். அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் பாயிண்ட் பி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கலர்லாம் டினோட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் பியோட ஹாரிசான்டல் லெவல் இருக்குல்ல, சேம் ஹாரிசான்டல் லெவலில் நான் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒய் எடுத்துக்கிறேன் ஓகேவா. அந்த பி பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த அந்த ஹாரிசான்டல் பிளேனில் நான் வேறு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே ப்ரெஷர் பாயிண்ட் பியில் என்ன இருக்கோ அதே ப்ரெஷர் தான் பாயிண்ட் எக்ஸ்லேயும் இருக்கும், அதே ப்ரெஷர் தான் பாயிண்ட் ஒய்லேயும் இருக்கும் ஓகே. ஏன்னா நீங்கள் சேம் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிலிண்டருக்கு எலிமெண்ட் எடுத்து அதே அனாலிசிஸ் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணாலும் ஓகே, இது ஒன்றா ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதிக்கிறேன். Pressure is same for all points at the same horizontal level. ஒரு ஹாரிசான்டல் பிளேன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வெர்டிக்கல் செட்டப்பில் ஒரு ஹாரிசான்டல் பிளேன் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த பிளேனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ப்ரெஷர் சேமாக இருக்கும் ஓகே. வெர்டிக்கலி டிஸ்பிளேஸ் பாயிண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ρgh. பட் ஹாரிசான்டலி ஒரு பிளேனில் இருக்கிற ஹாரிசான்டலி டிஸ்பிளேஸ் பாயிண்ட்ஸ்க்கு எந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸுமே இருக்காது, ப்ரெஷர் சேம். பாயிண்ட் பியும் சரி, பாயிண்ட் எக்ஸ், பாயிண்ட் ஒய், எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வந்து ப்ரெஷர் சேம். ஸோ ப்ரெஷர் சேமாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஒய்யில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். என்ன ஈக்குவேஷன்? py மைனஸ் pa is equal to ρgh. இதே ஈக்குவேஷனும் வேலிட், ஏன்னா பாயிண்ட் ஒய்லையும் பாயிண்ட் பியும் சேம் ப்ரெஷர் தானே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இன்னும் ஃபார்முலா இதை டிஃபைன் பண்ணோம்னா வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்லேயும் மட்டுமே கிடையாது, இது ஒரு ஒரு டியூப் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இது ஒரு டியூப் ஓகேவா. நான் வரையும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் ஆஃப் ஒரு டியூபிக் கண்டெய்னர் ஒன்று இருக்குது, டியூப் பேஸ்ட் கண்டெய்னர் ஓகேவா. உங்கள் கண்டெய்னரே இந்த ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கண்டெய்னரில் நீங்கள் இப்படி தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க, என்ன ஆகும்? தண்ணி ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. ஒரு லிமிட்டெட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நீங்கள் மேலேருந்து போர் பண்ணிட்டீங்க. ஸோ தண்ணி ஃப்ளோ ஆகும், இனிஷியலாக ஃப்ளோ ஆகும், ரெஸ்ட்டுக்கு வர வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த டியூப்பில் வந்து வாட்டர் லெவல் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட்லேயுமே வாட்டர் லெவல் அதே லெவலில் தான் இருக்கும். இது வந்து லைக் ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி ஸ்டேஷனரியாக நிற்கும்ல அட் ஒன் பாயிண்டில், அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நீங்கள் இன்னுமே தண்ணி ஆட் பண்ணலாம் ஓகேவா. இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கிற வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுமா? பேசிக்கலி இங்கே தண்ணி ஆட் பண்ணி இந்த சைட்லையுமே வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும் ஓகே. ஸோ மேபி வாட்டர் லெவல் இங்கே இப்படி வந்ததுன்னா அதே ஹைட்டுக்கு வாட்டர் லெவல் இங்கேயும் வரும் ஓகே. ஸோ வெர்டிக்கலி கனெக்டட்னா வெர்டிக்கலாக இந்த ரெண்டு ஆர்ம்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. பேசிக்கலி இது ரெண்டும் சேம் ஃப்ளூயிட் இருக்குது, கனெக்டட் இருக்குது, கனெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. பேசிக்கலி லைக் இந்த இடத்துல கனெக்டடாக இருக்குது ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு செப்பரேட் கண்டெய்னர், அதே மாதிரி இது ஒரு செப்பரேட் கண்டெய்னர். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இங்கே ஊற்றுனீங்கன்னா ஆப்வியஸ்லி சேம் லெவலில் தான் இருக்கும். பட் இங்கே நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, இங்கே நீங்கள் தண்ணியை ஊற்றலைன்னா ஆப்வியஸ்லி தண்ணி இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகாது கரெக்டாக. இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரவுண்ட் இருக்குது, இங்கேயுமே கிரவுண்ட் இருக்குது ஓகே. இங்கே நீங்கள் வாட்டர் ஊற்றுறீங்க ஓகேவா, இங்கே வாட்டர் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஊற்றுறீங்கன்னா இங்கே எவ்வளோ வாட்டர் ஊற்றுறீங்களோ அதுக்கு டிபெண்ட்டாக தான் இந்த இடத்துல ஹைட் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பேசி நான் வர்டிக்கலி கனெக்டட்னா என்னன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். இது வந்து வர்டிக்கலி கனெக்டட் ஃப்ளூயிட், வர்டிக்கலி கனெக்டட் ஓகே. இந்த கேஸில் எந்த வர்டிக்கல் கனெக்ஷனும் இல்லை, இது ரெண்டுமே லைக் இண்டிபெண்ட். இந்த டியூபும் இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணும். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதில் தான் இவ்வளோ தண்ணி வாட்டர் லெவல் வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அங்கே எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ ரெண்டுமே இண்டிபெண்ட். பட் இந்த கேஸில் அது கிடையாது ஓகே. ஸோ நீங்கள் இந்த டியூப்லையுமே வந்து நீங்கள் இப்போ வாட்டர் ஊற்றிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் ஃபைனலாக இதை வந்து ரெஸ்ட் எல்லா தண்ணியும் லைக் ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூடியூபன் இது வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த யூடியூபை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்ம்ஸ்லையுமே வந்து வாட்டர் லெவல் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்மில் தண்ணி லெவல் இவ்வளோ வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா அதே லெவலுக்கு தான் இந்த ஆர்ம்லையும் ரீச் ஆகும் ஓகேவா. ஸோ அகெயின் இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ண அனாலிசிஸ் வச்ச கூட இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஹாரிசான்டல் லெவல், இது வந்து சேம் ஹாரிசான்டல் பிளேனில் இருக்குது. இங்கே உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸும் இங்கே உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் ஹாரிசான்டல் லெவலில் இருக்குது. ஸோ சேம் ஹாரிசான்டல் லெவலில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷர் சேமாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அதனால இந்த மாதிரி கேசஸில் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் சேம், ஆப்வியஸ்லி சேம் தானே. இந்த ரெண்டு இடத்துலையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இருக்குது, வெறும் P0 தான் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து ப்ரெஷர் சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து சேம் ஹைட்டில் இருக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து பேசிக்கலி இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன் ஓகேவா. இந்த ஹைட் பேசிக்கலி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து வர இந்த ஹைட் வந்து ஹெச்னா அதே ஹைட்டு தான் இங்கேயுமே இருக்கும், இதுவுமே வந்து ஹெச். ரெண்டு ஆர்ம்ஸ்லையுமே வந்து வாட்டர் லெவல் ஈக்குவலாக இருக்கணும் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரடாக்ஸாக லைக் சிம்பிள் அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, பி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச், இதை வச்சே கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறும் ப்ரெஷர் வந்து ஒன்லி டிபெண்ட் ஆன் ஹைட், வெர்டிக்கல் ஹைட் ஓகே, வேற எதுவுமே இல்லை. ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து ப்ரெஷர் சேமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து ஹைட் டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது, கரெக்டாக ஹைட் சேமாக இருக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்டெய்னர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இது வந்து ஒரு ஆர்ம் இப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஆர்ம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, அண்ட் இங்க இந்த ஷேப்ல ஒரு ஆர்ம் இருக்கு ஓகேவா. நான் பேசிக்கலி ஒரு கண்டெய்னர் தான் வரைகிறேன். மேபி ஒரு சர்க்குலர் ஷேப் ஓகேவா, என்ன ஷேப்பாக வேணா இருக்கலாம் ஓகே, டசன்ட் மேட்டர் ஓகே. இதுதான் நம்மளோட கண்டெய்னர் ஓகே. நீங்கள் இங்கேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க ஓகேவா. இங்கேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஓப்பனிங்ஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து வாட்டர் மேபி போர் இன் பண்ணலாம். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கீங்க, அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் தண்ணி ஊற்றி ஸ்டாப் பண்ணுறீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியெல்லாம் போர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்மில் எவ்வளோ வாட்டர் ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு தான் இந்த ஆர்ம்லையுமே வாட்டர் வந்து ரொம்ப வாட்டர் ஃபில் ஆகும். அதே மாதிரி அதே ஹைட்டுக்கு தான் இந்த தேர்ட் ஆர்ம்லையுமே வந்து வாட்டர் ஃபில் ஆகும். சேம் கோஸ் ஃபார் ஃபோர்த் ஆர்ம் ஓகே. நம்ம ப்ரீவியஸாக பண்ண அனாலிசிஸ் தான், பட் இந்த இடத்துல ஷேப் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது அவ்வளோதான் ஓகேவா. ஸோ என்ன ஷேப்பாக இருந்தாலும் ஒரு ஹாரிசான்டல் பிளேன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த ஹாரிசான்டல் லெவலில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ப்ரெஷர் சேமாக தான் இருக்கணும் கரெக்டாக. இங்கே இருக்கிற ப்ரெஷர் P0, இங்கே இருக்கிற ப்ரெஷர் P0, இங்கே இருக்கிற ப்ரெஷரும் P0, இங்கே இருக்கிற ப்ரெஷரும் P0னா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் சேம் ஹாரிசான்டல் லெவலில் தானே இருக்கணும். டெல்டா P இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் தானே ஈக்குவேஷன். ஸோ வெறும் ஹைட் டிபெண்ட்டாக தானே இருக்குது ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து வெறும் ஹைட் டிபெண்ட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து சேம் ஹாரிசான்டல் லெவலில் இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து சேம் ஓகே. என்ன கிராஸ் செக்ஷன்லாம் இருந்தாலும் இந்த ஹைட் வந்து சேமாக தான் இருக்கும் ஓகே. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது இந்த ஆர்மில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும், இந்த ஆர்மில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேசிக்கலி வால்யூம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வால்யூம் வந்து V1 V2 V3 இருக்கலாம் ஓகே, அது ஈக்குவலாக இருக்காது. ஹைட் சேமாக இருந்ததுன்னா கிராஸ் செக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் ஆப்வியஸ்லி சேமாக இருக்காது. பட் எவ்வளோ ஹைட் அது வந்து ரீச் ஆகுது அப்படின்றது வந்து சேம் எல்லா கண்டெய்னர்ஸ்க்குமே. வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிட், இது வந்து ஒரு வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிட், எல்லா ஆர்ம்ஸுமே வந்து இன்டர்னலி கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் ஃபைனலாக தண்ணி போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்ம்ஸ்லையுமே வந்து நான் இங்கே எழுதிடுறேன், வாட்டர் லெவல், வாட்டர் ஹைட் லெவல் சேம் இன் ஆல் ஆர்ம்ஸ். இதெல்லாம் ஆர்ம்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம் ஓகேவா, இன் ஆல் ஆர்ம்ஸ். ஸோ எல்லா ஆர்ம்ஸ்க்குமே வந்து
தண்ணி எவ்வளோ ஹைட்டுக்கு வரும்போது அந்த ஹைட் வந்து எல்லா ஆன்சருமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஒரு வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிட் இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. ஓகேவா? ஸோ ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே நம்ம பண்ண அனாலிசிஸ் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ஃபில்லிங் வித் வாட்டர் த லெவல் இன் 3 வெசல்ஸ் இஸ் சேம் தோ தே ஹோல் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ். ஸோ வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அந்த ஹைட் எவ்வளோ ஹைட்டுக்கு அது வருதோ அது 3 ஆம்லையுமே வந்து அந்த ஹைட் ஆஃப் வாட்டர் சேம். ஸோ வாட்டருக்கு மட்டும் இல்லை, எனி ஃப்ளூயிடுக்கு இதை நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வாட்டர் த பாட்டம் ஹேஸ் த சேம் ப்ரெஷர் பிலோ ஈச் செக்ஷன் ஆஃப் த வெசல். பேசிக்கலி இங்கே உள்ள ப்ரெஷரும் இங்கே உள்ள ப்ரெஷரும் இங்கே உள்ள ப்ரெஷரும் சேம். ஸோ இங்கே உள்ள ப்ரெஷர் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு சின்ன கொஷின் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ரெஷர் ஆன் அ ஸ்விம்மர் 10 மீட்டர் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக்? ஓகே, ஸோ ஒரு லேக் இருக்கு நம்மக்கிட்ட. ஒரு லேக் சர்ஃபேஸ் நான் இப்படி எடுத்துக்கிறேன், வாட்டர். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மர் இருக்கான், கீழே தண்ணி கீழே ஒரு ஸ்விம்மர். ஓகே, 10 meters below the surface of the lake. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். இந்த ஸ்விம்மரோட ஹைட்லாம் நான் கன்சிடர் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்புறம் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? பேசிக்கலி அந்த ஸ்விம்மருக்கு நடுவுலையே ஸ்விம்மரோட ஹெட்டுக்கும் ஸ்விம்மரோட லெக்குக்கும் நடுவுலையுமே உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? ஒரு ஒரு பர்சன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹைட் வந்து நெக்லெக்ட்லாம் பண்ணக்கூடாது. பட் இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளிஃபைடாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வெறும் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்விம்மர் வந்து 10 மீட்டர் டெப்த்தில் கீழே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கொஸ்டின் என்னதுன்னா வாட் இஸ் த ப்ரெஷர். பேசிக்கலி இந்த இந்த ஹாரிசான்டல் பிளேனில் இங்கே என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. இந்த ரெட் கலர்லாம் வரையில அந்த பிளேனில் என்ன ப்ரெஷர் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ டாப் மோஸ்ட் ஹாரிசான்டல் பிளேனில் ப்ரெஷர் பி நாட், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து லெட்ஸே பின்னு கூப்பிடலாம். ஸோ ஈக்குவேஷன் படி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த ஹையர் கீழே உள்ள ப்ரெஷர் மைனஸ் மேலே சர்ஃபேஸில் உள்ள ப்ரெஷர் வந்து ரோஜி ஹெச். கரெக்டாக? ரோஜி ஹெச் வந்து நம்ம கேஸில் 10 மீட்டர். ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ பி நாட்டோட வேல்யூ வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர். ஓகே, நார்மலி இது வந்து அப்ராக்சிமேட்லி 10^5 பாஸ்கல்ஸ். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 10^5 பாஸ்கல்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் வாட்டரோட டென்சிட்டி. இந்த ஃப்ளூயிட் வாட்டராக இருந்ததுன்னா வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 இன்ட்டு 10. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரெஷரோட வேல்யூ வந்து பி நாட் வேல்யூ இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 10^5. ஸோ 10^5 ப்ளஸ், ஸோ இதுவுமே நீங்கள் பவர்ஸ் ஆஃப் 10ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.81 இன்ட்டு 10^4 இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மர் ஓட ஹாரிசான்டல் பிளேனில் ப்ரெஷர் வந்து 10^5 நான் எப்படி எழுதுறேன்னா 10^4 இன்ட்டு 10 ப்ளஸ் இது வந்து 10^4 இன்ட்டு 9.81. ஸோ ஃபைனல் என்ன கிடைக்க போகுது? 10 + 9.81 வந்து 19.81 இன்ட்டு 10^4 பாஸ்கல்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்விம்மர் இருக்கிற டெப்த்தில் ப்ரெஷர் வந்து இவ்வளோ இருக்கும், 19.81 இன்ட்டு 10^4 பாஸ்கல்ஸ் ஆர் 1.981 இன்ட்டு 10^5 கூட எழுதிக்கலாம். ஓகேவா? பேசிக்கலி இந்த இங்கே இருக்கிற ஹாரிசான்டல் பிளேன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளேனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ப்ரெஷர் வந்து இதுவாக இருக்கும், 19.81 இன்ட்டு 10^4 பாஸ்கல்ஸ். நான் யூஸ் பண்ண ஒரே ஈக்குவேஷன் இதுதான், ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி மைனஸ் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோஜி ஹெச். இந்த ஒரே ஈக்குவேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Yes.